அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல மத்திய மற்றும் மாநில அரசாங்கத்தின் மூலமா வெளியாகக்கூடிய அரசு மற்றும் அரசு சார்ந்த வேலைவாய்ப்புகள தொடர்ந்து நாம அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அந்த வரிசையில பார்த்தீங்க அப்டின்னா, நேற்று முன்தினம் வெளியான ஒரு வேலைவாய்ப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க டைரக்ட்டா இன்டர்வியூ மட்டும் தான். எக்ஸாம் கிடையாது. இது ஒப்பந்த அடிப்படையில பணிபுரியக்கூடிய ஒரு பணியிடம். எந்த டிபார்ட்மெண்ட்ல அப்டின்னா, நம்முடைய இந்தியன் ரயில்வே கீழ உள்ள ஐஆர்சிடிசின்னு சொல்லக்கூடிய அதுல, நார்த் ஜோன்ல உள்ள வேலைவாய்ப்பு. இது ஒப்பந்த அடிப்படையிலான வேலைவாய்ப்புனால 3 இயர்ஸ்க்கு மட்டும் தான் இது இருக்கும். மேபி அடுத்து வந்து இத எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா, அது வந்து கன்டின்யூ ஆகும். இதுக்கு என்ன இதனுடைய என்ன நேம் அப்டின்னா, டூரிசம் மானிட்டர் அப்டிங்கக்கூடிய ஒரு நேம் தான். மொத்தம் 5 போஸ்ட் இருக்கு. இதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்டின்னா, 3 வருஷம் ஏதாவது ஒரு யுஜி படிச்சிருக்கணும். யுஜில என்ன படிச்சிருக்கணும்னா, டூரிசம். அப்படி இல்லன்னா, 3 இயர்ஸ் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சு, 1 இயர் டிப்ளமோ இன் டிராவல் படிச்சிருக்கணும் டூரிசம். ஸோ 3 வருஷம் பேச்சுலர் டிகிரி இன் டூரிசம் முடிச்சிருக்கணும். அப்ப டூரிசம் முடிக்கல ஏதாவது ஒரு டிகிரியா இருந்துச்சு அப்படின்னா, அவங்க 1 இயர் டிப்ளமோ இன் டிராவல் அண்ட் டூரிசம் முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் 1 இயர் வொர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டூர் ஆப்பரேஷன் ஏதாவது ஒரு இந்த மாரி டூர் பிளான் பண்ற ஏஜென்சில ஒர்க் பண்ணியிருக்கணும். இவங்களுக்கு சம்பளம் எவ்வளவுனா மாசம் ரூ. 30,000 சம்பளம். எல்லாமே சேர்த்து. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம ஏஜ் வந்து 28 இயர்ஸ் இருக்கணும் அன்ரிசர்வ்டுக்கு. அப்புறம் கவர்ன்மெண்ட்ல நார்மலா ஃபாலோ பண்ணக்கூடிய ரூல்ஸ தான் இவங்களும் ஃபாலோ பண்றாங்க. யாரெல்லாம் செலக்ட் பண்றாங்களோ, அவங்கள எங்க பிளேஸ் பண்ணுவாங்க அப்டின்னா, டெல்லியில, உத்தரப்பிரதேஷ், இமாச்சல் பிரதேஷ், பஞ்சாப், ஹரியானா, உத்தரகண்ட், சண்டிகர், ஜம்மு காஷ்மீர் அந்த ஏரியால பண்ணுவாங்க. ஏன்னா, இது நார்த் ஜோன்ங்கிறனால அங்க தான் வந்து இவங்க வந்து இது பண்றாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, 5 போஸ்ட் இருக்கு. அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா, இன்னொன்னு வந்து, அதுவே நீங்க 3 இயர் பேச்சலர் டிகிரி இன் எனி ஸ்ட்ரீமு, 2 இயர் பிஜி முடிச்சிருந்தீங்கன்னா, டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு ரூ. 35,000 வந்து சேலரி குடுப்பாங்க. இதெல்லாம் வந்து காமன். ஸோ வந்து 30 30,000லிருந்து 35,000 வரைக்கும் பெர் மந்த் உங்களுக்கு சம்பளம் இருக்கு. அதுபோக டெய்லி அலவன்ஸ் ரூ. 350 பெர் டே ஆன் டியூட்டியா இருந்தீங்கன்னா. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த வொர்க் பண்றத பொறுத்து அதுவும் இருக்கு. லோடிங் சார்ஜ் வந்து ரூ. 240 அதுக்கும் உங்களுக்கு இருக்கு. கவர்ன்மென்ட் ஹாலிடேவ்ல நீங்க வந்து வொர்க் பண்ணீங்கன்னா, அதுக்கு வந்து அலவன்ஸ் இருக்கு. மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே இருக்கு. இது முழுக்க முழுக்க ஒப்பந்த அடிப்படையிலான ஒரு வேலை வாய்ப்பு தான். இது எங்க நடக்குது அப்படி இன்ட்ரி நடக்குது அப்படின்னா, ஐஆர்சிடிசி கார்ப்பரேட் ஆஃபீஸ் டெல்லியில நடக்குது. டேட் அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா 14, 15, 10 இன்னும் 1 மாசம் டைம் இருக்கு. ஸோ இதுக்கு விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்க. இதுதான் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு. ஸோ இத ஃபார்ம ஃபில் அப் பண்ணுங்க. ஓபிசி அதாவது நம்ம நார்மலா ஓபிசினா அந்த அன்ரிசர்வ்டு ஓபிசில கிளைம் பண்றீங்கன்னா அப்ளை பண்ணிக்கிடலாம். ஸோ இந்த ஃபார்ம நீங்க ஃபில் அப் பண்ணுங்க. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க டைரக்ட்டா இன்டர்வியூ மட்டும் தான் நீங்க போறீங்க. ஸோ அந்த கீழ உள்ள அப்ளிகேஷன் ஃபார்ம நீங்க ப்ராப்பரா ஃபில் பண்ணி, அதோட பார்த்தீங்கன்னா, இந்த அறிவிப்பான நீங்க அட்டாச் பண்ணி, அத வந்து உங்களுடைய எல்லா சர்டிஃபிகேட்டையும் இங்க கூட வந்து அத நீங்க வந்து கொண்டு போணும். சிவி அப்ப. அதுல வந்து ஒரு செட் வந்து நீங்க அட்டஸ்டட் காப்பி எல்லா டாக்குமெண்டோடைய ஜெராக்ஸோட அட்டஸ்டட் காப்பியும், அதோட 2 ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் நீங்க கொண்டு போணும். அதோட உங்க ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டையும் நீங்க கொண்டு போணும். இன்டர்வியூ எங்க நடக்குதோ அங்க உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இன்டர்வியூ வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்கள வந்து செலக்ட் பண்ணி இன்டர்வியூ முடிஞ்ச பிறகு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி, உங்கள வந்து அடுத்த இடத்துக்கு அவங்க கொண்டு போவாங்க. ஸோ செலக்ட் ஆயிட்டீங்க அப்டின்னா, அவங்க சொல்ற பிளேஸ்ல வந்து உங்கள அப்பாயின்ட்மென்ட் பண்ணுவாங்க. இது வந்து ரூ. 25,000 நீங்க வந்து டெபாசிட் பண்ற மாரி இருக்கும். நீங்க பாதியிலேயே போயிறக்கூடாது இல்லையா? அதனால அ செக்யூரிட்டி டெபாசிட் 25,000 நீங்க கட்டுற மாரி இருக்கும். இந்த இன்டர்வியூ போறதுக்கு எந்த டிஏவும், டிஏவும் கிடையாது. ஸோ இதுதான் வந்து என்னுடைய இது. ஸோ இன்டர்வியூ வந்து உங்களுக்கு வந்து அவங்க அ கன் அந்த கன்வீனியன்ட் பிளேஸ்ல உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து என்னுடைய டீட்டெயிலு. ஸோ அப்ளை பண்ணுங்க. ஏதாவது டவுட் அப்டின்னா, நீங்க இந்த மெயிலுக்கு நீங்க கால் பண்ணி கேட்டுக்கிடலாம். இது வந்து நார்த்து அப்டின்னு நெனைக்க வேணாம். ஏன் அப்டின்னா, ஐஆர்சிடிசி நார்த் ஜோன் வச்ச மாரி சவுத் ஜோன்லயும் வைக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ மொத்தம் சவுத்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட் அந்த மாரி போடும்போது, இப்ப நார்த்ல கால் பண்ணிட்டாங்க. அடுத்து சவுத்ல கால் பண்றதுக்கும் ஒரு இதா இருக்கும். ஸோ அதனால
நல்ல வேலைவாய்ப்பு இப்போதைக்கு இந்த வேலைவாய்ப்பு தற்காலிகமா இருக்கலாம். ஆனா ஃபியூச்சர்ல இதன் மூலமா நமக்கு அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால நீ எதையுமே வந்து டெம்பரவரி அப்படின்னு ஒதுக்க வேணாம். அப்ளை பண்ணுங்க. எண்ணிக்கை கம்மியா இருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணுங்க. நம்ம ட்ரை பண்ணுவோம். இந்த வீடியோவ உங்களுடைய ஃபிரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.